இலவச சிலிண்டர் தரமாட்டேன். தடையின்றி சிலிண்டர் தருவேன். நானே உற்பத்தி செய்வேன். எரிகாற்றை நானே உற்பத்தி செய்வேன். பயோகேஸ், ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இந்த குப்பையில் இருந்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் எரிகாற்று எடுக்க முடியும். நான் என் ஆட்சி வரைவிலே படம் போட்டு காட்டுவேன். இங்க பார், நான் எப்படி தயாரிப்பேன், அப்படி என் மக்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இலவசமாக தரமாட்டேன். தடையின்றி தருவேன். உற்பத்தி செலவு, அதை நிர்வகிக்கிற செலவுக்கு அந்த கட்டணத்தை கொடுத்து கொண்டு நீங்க கொடுத்துட்டு எடுத்துக்க தருவேன். ஆக சிறந்த தூய பாலை உனக்கு கொடுப்பேன். ஏன்? நானே மாடு வளர்ப்பேன், கணக்கில்லாத பண்ணைகளை வளர்ப்பேன். இயற்கை வேளாண்மையை, வேளாண்மை என்பதே இயற்கை தான். அப்ப என் இயற்கை சேர்ந்துச்சு, ரசாயன செயற்கை உரத்துக்கு வந்துட்டு அதனால இயற்கைன்னு சொல்றேன். நீ நஞ்சு உண்டு கொண்டுகிறாய், நஞ்சை விஷத்தை சாப்பிடுகிறாய் உணவாக. அதை நிறுத்தி நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்று என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொன்ன அந்த புனித கனவை அவன் மகன் நிறைவேற்றினார். நச்சு உரம் ஒன்று இல்லை. இயற்கை வேளாண் முறை, ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, உரத்தை வச்சு தூய்மையாக விளைய வச்சு, பூச்சி மருந்து கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நஞ்சில்லாத உணவை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நோயற்ற சமூகமாக மாற்றுவேன். பல்லாயிரக்கணக்கில் ஆடு மாடு பண்ணைகள், கழுதை வளர்ப்பேன். நீ சிரிப்ப. அறிவார்ந்த சமூகம் தேட வேண்டும் உலகத்தில் பொருளாதாரம் எங்கிருக்கென்று. உன்னால் நம்ப முடிகிறதா? கழுதைப்பால் 1 லிட்டர் 5000 ரூபாய். உலகிலே அழகு பொருள்களை செய்கிற அத்தனையும் கழுதைப்பால் தான் செய்கிறான். அழகு சாதன பொருள்கள். அறிவார்ந்த தம்பி தங்கைகள், தேடுங்கள், தேடுங்கள். கத்திக்கொண்டிருக்கிற நான் வைத்தியமா, கவனிக்காமல் செல்கிற நீங்கள் வைத்தியமா என்று பாருங்கள். கேரளாவிலே ஒரு மகன் கழுதை வளர்த்து கழுதை பாலை வித்து, கழுதை எரு ராட்டி விலை உயர்ந்த விலைக்கு வாங்கிட்டு போறான். கழுதை மூத்திரத்தை வாங்கிட்டு போறான். படம் போட்டு காட்டுற, இந்த வாரா கேரளாவில் இருக்குன்னு. நீ சிரிப்ப. திருச்சியில வளர்க்குறான் ஒருத்தன் கழுதை, திருச்சியில. உன்னால நம்ப முடியுதா? கழுத சிறுநீர், கழுத மூத்திரம் கொல்ல விலைக்கு போகுது. மருந்து கழுத சாணி அவளுக்கு போகுது. கழுத பால் 5000 ரூபாய். உலகத்தில் விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுத பால்ல தான். 60 விழுக்காட்டுக்கு மேலே கழுதப்பாலில் தயாரித்ததுக்கு தான் விலை அதிகம். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. டாஸ்மார்க் கடையில போய் மண்டிட்டு கிடக்குற, உன்னைய குடிக்க வச்சு கொன்னுகிட்டு இருக்கான். தாலிக்கு தங்கம் தாரா, குடிக்க வச்ச அந்த தாலியை 4 மாசத்துல அறுக்கிறான். இது ஒரு ஆட்சி முறை, இது ஒரு ஆட்சி முறை. சிலிண்டர் தாரேன், எங்க இருந்து கொடுப்பாய் என்று கேளு. எவன்ட்ட அது கேளு. 10,000 கொடுப்ப, எங்க இருந்து கொடுப்ப கேளு ஒரு தடவை. என்கிட்ட கேளு, நான் கொடுப்பேன் சிலிண்டர். எப்படி? நானே தயாரிப்பேன். பால் உனக்கு தருவேன், பாலாக தருவேன். இலவசமா தர மாட்டேன், தரமா தருவேன். உரிய விலையை கொடுக்கணும். எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுப்பேன். எல்லாருக்கும். ஆம்பூரா, வாணியம்பாடியா, எந்த ஊர் அவரவர் வாழ்விடத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இது எங்கள் கொள்கை கோட்பாடு. நீ இருந்த இடத்துல இரு, உனக்கு அரசு வேலை, கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ இங்கே இரு. உனக்கு என்ன செய்ய தெரியும்? உனக்கு என்ன செய்ய தெரியும்? அது வேலை, அவ்வளவுதானே. நீ ஏன் இடம் பெயர்ற?